புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா மாவட்டம் தோறும் களை கட்டி வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் முதல் முறையாக வாக்களிக்கும் இளையோருடன் கலந்துரையாடியுள்ளது புதிய தலைமுறை. வணக்கம். இது இளையோரோடு புதிய தலைமுறை. நம்ம வீட்டுல விசேஷம் அப்படின்னாலும் சரி, ஊர்ல திருவிழா அப்படின்னாலும் சரி, இளைஞர்களோட பங்களிப்பும் உழைப்பும் முதன்மையானதா இருக்கும். அதே மாதிரிதான் 2026 ஜனநாயக திருவிழாவான தமிழக சட்டமன்ற தேர்தலையும் இது மாதிரியான இளைஞர்களோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகமா இருக்க போகுது. முதல் முறை வாக்களிக்க போற இளைஞர்கள் கிட்டத்தட்ட 12.5 லட்சம் பேர் முதல் முறை வாக்களிக்க போறாங்க. அவங்க எதை மனசுல வச்சு வாக்களிக்க போறாங்க, அவங்களோட அரசியல் புரிதல் என்ன, ஜனநாயகத்தை பத்தின அவங்களோட மதிப்பீடு என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம திருப்பூர் மாவட்டம் பார்க்ஸ் கல்லூரி மாணவர்களோட பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். முதல் முறை வாக்களிக்க போற அந்த அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? இந்த ஓட்டு அப்படிங்கிறது உங்களோட தலையெழுத்தையே மாத்த போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இத ஒரு வெறும் அடையாள அட்டை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பக்கம் இருந்து ஆரம்பிப்போமா? சொல்லுங்க. அத்தியாவசிய பொருட்கள் அதிகமா விலை வைக்குது. ஆனா வேலை செய்யற மக்களோட சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப அத்தியாவசிய பொருளோட விலையை கட்டுப்படுத்தணும், மக்களோட சம்பளத்தையும் அதிகப்படுத்தணும். அத ஒரு நல்ல ஜனநாயகமா நான் பாக்குறேன். இப்ப ஓட்டு போறனால இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறோம். அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓட் பண்ண போறன்றது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் கட்சிகள்ல தேர்ந்தெடுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள், இப்ப புதுசா ஆரம்பிச்ச கட்சிகள், இத்தனை வருஷமா இருக்க கட்சி, சோ எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து ஒரு கட்சியை ஓட்டு போடுறது கஷ்டம் தான். இப்ப என்னைய சார்ந்து ஒரு சில பேர் இருக்காங்கன்னா அவங்களா ஒரு கட்சிக்கு போறாங்க. அல்ல அதுல தவறு இருக்கு, இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் சரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் பேசும்போது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. கம்பல்சரி அது. ஏன்னா அதிகமான அளவு மக்கள் எங்க இருக்காங்களோ எல்லாரும் அந்த பக்கம் தான் போறாங்க. ஆனா எந்த பக்கம் யாரும் நல்லது செய்வாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ ஆராய்ஞ்சு அரசியல் பேசினாதான் அது அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப ஓட்டு போடுற பல பேர் தேர்ந்தெடுக்கலாம். இளைஞர்கள் மட்டும் தான் சொல்றேன். யாரு யூத்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருவாங்களோ, அதாவது எல்லா இடத்துலயும் ஈக்குவாலிட்டியா பாக்குறாங்களோ, அவங்க அந்த சைடுக்கு தான் சார் நான் ஓட் பண்ணுவேன்.